தமிழரசன் முத்துசாமி சேனல் நடிகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை வழங்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கருத்தும் கணிப்பும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கமாக கருத்து கணிப்புக்காக பயன்படுத்தப்படுற அந்த மெத்தடாலஜிலாம் இல்லாமல் களத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து கடந்த கால தேர்தலினுடைய வரலாறு என்னவாக இருந்திருக்கிறது, எப்படியாக அங்கே குறிப்பிட்ட பகுதிகளில் வெற்றிகளை பதிவு செஞ்சுருக்காங்க கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு தீர்ப்பை கொடுக்குறோம். அந்த வகையில் சமீபத்தில் நம்ம ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாவட்டத்தில் இந்த கட்சி தாங்க ஆதிக்கம் செலுத்த போகுது, இந்த மாவட்டத்தில் அதிமுக மீண்டும் ஆதிக்கம் செலுத்துது, இந்த மாவட்டத்தில் திமுகவினுடைய கோட்டை தகர்க்கப்படுது, இங்கே திரும்பவும் திமுக ஆதிக்கம் செலுத்துது, இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்தையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே நம்ம சேலம் மாவட்டம், அது மிக முக்கியமான மாவட்டம், எல்லாருக்கும் தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாவட்டத்தில் யாருடைய கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வராக இருக்கட்டும் இல்லை முதல்வராக இருக்கட்டும், இருவருமே சென்னையில் தான் களம் காண்றாங்க. ஆக அந்த வகையில் அந்த மாவட்டத்தையும் பார்த்துருந்தோம். இப்போ மிக முக்கியமான மாவட்டம்னு சொல்லலாம். ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் சென்டராகவே இருக்கக்கூடிய, கடந்த காலங்களில் பவர் சென்டராக இருந்த ஒரு மாவட்டம். எல்லாரும் சென்னையிலேருந்து அரசியல் பண்ணால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் திண்டிவனத்துலேருந்து அரசியல் பண்ணுவாங்க, தைலாபுரத்துலேருந்து. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அங்கே தான் வசிக்கிறாரு, அங்கே இருந்தால் அரசியல் பண்ணுறாரு காலங்காலமாக. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டு திராவிட கட்சிகள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காங்க. என்னதான் பாமகவினுடைய தலைவர் நிறுவனர் அங்கே இருந்தாலும், தலைவர் கிடையாது நிறுவனர் அங்கே இருந்தாலும், திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாடு முழுக்க கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒருவர் மஸ்தான், இன்னொருவர் பார்த்திங்கனாக்கா பொன்முடி. அதற்கு முன்பு, அதாவது பொன்முடி இருந்த இடத்துக்கு வர வேண்டியவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சி ராமச்சந்திரன். அவருமே ஒரு காலத்தில் திமுகவில் கூட வச்சுருந்துருக்காரு, இப்போ கட்சி மாறிட்டார். ஆக இப்படியாக விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகளுமே ஒரு ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க. விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான சூழலில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தான் ஒரு பெரிய தளபதியாக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்துக்கிறாரு. வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வீரராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த முகங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் யாருக்குங்க பலம் இருக்குது, அதிமுகவுக்கா திமுகவுக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவும் சில காலங்களில் பார்த்திங்கனாக்கா ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் செஞ்சுருக்கிறாங்க, திமுகவும் சில காலங்களில் நிறைய தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இருவருக்குமே பலம் பொருந்திய ஒரு பகுதி தான் விழுப்புரம் மாவட்டம். அதே போல் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விசிகாவுக்கும் செல்வாக்கு அதிகமாக உண்டு. ஆக இவங்களுடைய காம்பினேஷன் சேர்ற அதிமுக கூட பாமக இருக்கிறாங்க, ஒரு பக்கம் திமுக கூட விசிகா இருக்கிறாங்க. ஆக இந்த ஈக்குவேஷனுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 2011 ஒரு ஸ்வீப் அதிமுக கிடச்சிது. அப்புறம் 2014 21 திமுக அதிமுக இடையே ஒரு சமபலம் பொருந்திய ஒரு போட்டியாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 எடுத்துக்கிட்டாலே 4 தொகுதிகளை திமுக கைப்பற்றியிருந்தது, 3 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருந்தது, 7 தொகுதிகள் மொத்தம். ஆக ஒரு டைட் கான்டெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நீங்கள் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகாக கூட திமுகவால் அதிமுகவை முழுவதுமாக வீழ்த்த முடியல அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் வலு சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆக அந்த 10 ஆண்டு எதிர்ப்பலையும் மீறி 3 தொகுதிகளை வெல்லக்கூடிய வல்லமைங்கிறது அதிமுகவுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு நீங்கள் ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ணிடலாம். 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி திமுக பக்கம். ஆக ஈஸியாக ஃபீஸிபிளாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றிடும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமாக இருக்குது, கணிப்பாக இருக்குது. நம்ம களத்தில் விசாரிக்கிற அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் மாவட்டம் நிறைய விவசாயிகள் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டம். நிறைய கூலி தொழிலாளிகள், புலம்பெயர் தொழிலாளிகள் சென்னை பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கு சென்று போய் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளியாக அன்னாடங்காட்சியாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த மக்கள்லாம் பெருந்திரளாக தேர்தல் திருவிழாவில் பங்கெடுத்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ அவங்களுடைய தேர்வு யாராக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கும் வாக்கு போட போகிறாங்க. அதில் எட்ஜ் எடுத்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இருக்குது. குறிப்பாக விவசாயிகள் ஓட்டு
ஃபார்மர் சென்ட்ரிக் எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் மாறி இருக்குது. ஃபார்மர்ஸுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஆட்சியில். எடப்பாடி அவர்கள் இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். அது நீங்கள் ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க பார்க்குறப்பையும் சரி, ஒவ்வொரு பகுதியும் பயனடைஞ்சிருக்குது. அது நீங்கள் நீண்ட நாள் கனவாக இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும், இவர் கொண்டு வந்த நடந்தாழ்வாய் காவிரி திட்டமாக இருக்கட்டும், குடிமராமத்து திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணதாக இருக்கட்டும், பயிர் காப்பீடுகளை வந்து தொடர்ச்சியாக கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விடயங்களை விவசாயிகளுக்காக செஞ்சுருக்காரு. இந்த ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணமாக இருக்குது. மக்களுமே அப்படியாகத்தான் இரட்டைகளையும் தான் கிராமம் முழுக்க அலை வீசுது. அந்த வகையில் 5 தொகுதிகளை ஈஸியாக கைப்பற்றிடுவாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதல்ல செஞ்சி தொகுதி எடுத்துக்கலாம். செஞ்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 தேர்தலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஸ்தான் அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கார். மஸ்தான் வந்துட்டு ஒரு 3 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார் இந்த ஆட்சி காலத்தில். பிறகு அவர் நீக்கப்பட்டார் உட்கட்சி பூசல் காரணமாக. ஆக செஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா டஃபராக இருக்கும். ஆனால் அதிமுக முயன்றால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம விசாரித்தோம். சில கிராமங்களுக்கெல்லாம் சென்று கேட்கிறப்ப கணேஷ்குமாருக்கு கொடுத்தா, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் கணேஷ்குமார்னு ஒரு வேட்பாளர் இருக்கிறாப்புல. கடந்த காலங்களில் போட்டிக்கிட்டு வந்துருக்கிறாரு. கணேஷ்குமார் வந்து 2011 திமுக கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்டு செஞ்சி தொகுதியை வென்றார். அப்போ எம்எல்ஏவாக இருந்தார் அந்த 5 ஆண்டுகள். அவருக்கு கொடுத்தா நல்வாய்ப்பாக இருக்கும், ஈஸியாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் அறிமுகமான ஆள், ஒரு 5 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்குறாப்புல, பரிச்சயம் ஒட்டுமொத்த தொகுதிக்கும். அதே போல் கல்லூரி வைத்திருக்கிறாரு. செலவு செஞ்சு அப்படி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு முன்னாள் அமைச்சர், தொடர்ந்து 2 வாட்டி செஞ்சி மஸ்தான் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5 முறை செஞ்சி பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கிறாப்புல. ஆக அவரை எதிர்த்து களமாடக்கூடிய சக்திங்கிறது அவருக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி இவர் வெயிட்டான கேண்டிடேட் யாராக இருந்தாங்கனாக்கா அவங்கள களமிறக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சார்பில் போட்டியிடணும்னாக்கா அதற்குமே சில கேண்டிடேட்ஸ் பேர்லாம் சொல்கிறாங்க. ஆக இப்படி தான் செஞ்சி தொகுதி இருக்குது. செஞ்சி தொகுதி மேபி டஃபர், ஒரு 50-50 கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே போல் திருக்கோவிலூரில் பொன்முடி அவர்கள் போட்டிடுறாரு. அவருமே அமைச்சராக இருந்து அந்த பதவியில் இருந்து இறக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம் மஸ்தானுக்கும் இவருக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல். அதை வந்து தலைமை ரசிக்காமல் தான் அவங்க 2 பேருமே அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆக இப்போ விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அமைச்சர்களே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் கேட்டிங்கனாக்கா பொன்முடியை பொறுத்த வரைக்கும் கடுமையான அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட. திருக்கோவில் தொகுதியிலேயே வந்துட்டு நிறைய அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுது. அவருக்கு வெற்றிங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்க போகிறது கிடையாது. கடுமையான டஃப் ஃபைட் இருக்க பொழுது ரெட்டாலை போட்டி போட்டுச்சுனாக்கா அவர் தோற்பதற்கான வாய்ப்பும் சூழலும் கூட இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஸ்வீப் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த 2 அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி. அதே போல் இந்த 2 அமைச்சர்களுக்கும் மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தகராறு, உட்கட்சி பூசல், இதெல்லாம் வந்துட்டு அவங்கள பலவீனமடைய செஞ்சுருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த மாவட்டத்தையுமே வந்து சரியாக பார்த்துக்கிறாங்களா, 7 தொகுதிகளுக்கு வேலையை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மறுபுறம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை தளபதி தான் சிவி சண்முகம். ஏற்கனவே லட்சுமணன் அவர்கள் வந்து மாவட்டராக இருந்தப்போ இவங்க 2 பேருக்கும் அந்த பிணக்கு ஏற்படுது. அவர் கட்சி விட்டு வெளியேறி திமுகவுக்கு போனார். திமுக சார்பில் போட்டிக்கிட்டு சிவி சண்முகத்தை தோற்கடித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் விழுப்புரம் தொகுதியில். ஆக இப்படியான சூழலில் இப்போ லட்சுமணன் அவர்களுக்குமே வந்துட்டு பெரிய நெருக்கடி இருக்குது. உட்கட்சியில் வந்துட்டு அந்தளவுக்கு அவரை ரசிக்கலை யாரும், அவரை தோற்கடிப்பதற்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திண்டிவனம், மயிலம், வானூர்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், கேக் வாக் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கடந்த முறையும் அந்த தொகுதியெல்லாம் வென்றிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். விக்கிரவாண்டியுமே கூட அதிமுகவை கை கொடுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிறதால. மேபி டஃபராக இருந்தால் செஞ்சு டஃபராக இருக்கலாம். முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறதால திருக்கோவிலூரில் ஒரு அதிகமான பணம் செலவிடப்பட்டால் ஒரு டஃப் ஃபைட்டை வந்துட்டு பொன்முடி அவர்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மற்றபடி விழுப்புரத்தில் மீண்டும் அதிமுக கோலோச்சும், விழுப்புரத்தில் மீண்டும் அதிமுக இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆக கேரண்டி 5 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிமுக பக்கம் இருக்குங்க. ஒரு 2 தொகுதிகளில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். அதையுமே இவங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணி கடுமையாக உழைச்சாங்க, அடுத்து 1 மாதம் 1.5 மாதம் உழைச்சாங்கனாக்கா ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 அல்லது 6 தொகுதிகள் ஷுவராக ஏடிஎம்கே அடிக்க போகுது. இதுதான் சூழல். அதிமுக தான் டாமினேட் பண்ண போகுது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு மிக முக்கியமான காரணமாக சிவி சண்முகம் இருக்க போகிறாரு. களப்பணி ஆற்றுறதுல முதன்மையான ஆள். சுணக்கம்லாம் காட்டலை. நீங்கள் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி அவருக்கு வழங்கப்பட்ட
பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. விழுப்புரம் தொகுதியும் கள்ளக்குறிச்சி தொகுதியும் அந்த 2 தொகுதியிலுமே வந்துட்டு அதிமுக பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணும்போது மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னாக்கா, ஒரு பக்கம் குமரகுரு அவர் கேண்டிடேட் கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவருமே மாவட்ட செயலாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இவருடைய பங்களிப்பு சிவி சண்முகத்துடைய அந்த களப்பணி, அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் வந்துட்டு பயங்கரமாக பண்ணக்கூடிய ஆள், மிகச்சிறப்பாக பண்ணியிருந்தார். ஆக இந்த முறை வந்துட்டு தலைமைக்கிட்ட சொல்லிகிட்டே போயிருக்காராம், நான் வந்துட்டு கண்டிப்பாக 6 தொகுதியிலையாவது பிடிச்சு கொடுப்பேன், ஸ்வீப் செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதிமுகவுடைய இலக்கு 7-0 இருக்கிறது. தப்பி தவறி போனால் அது 6-1 இல்லை 5-2 தான் மாறும். அதற்கு கம்மியாக குறைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா இன்றைக்கான சூழல் இருக்குது. ஆக இந்த முறை அலை என்பது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலையின் பக்கம் தான் வீசிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அது அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு மாவட்டமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன். டாட்டா.